ஜெபத்தின் தங்க திறவுகோல் ஸ்பர்ஜன் அவர்கள் 1865 ஆண்டு மார்ச் மாதம் 12ஆம் தேதி பிரசங்கித்த செய்தி. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. அநேக ஆவிக்குரிய மனிதர்கள் எழுதின புத்தகங்கள் ஆறுதலளிக்கும் நூல்களாகவும் பொன்மொழிகளை பொதுவாக வெளிப்படுத்தினவைகளாகவும் இருந்திருக்கின்றன. பெரும்பாலும் சிறைச்சாலையின் வாசனை அதில் வீசும் என்பதை நாம் பார்க்கலாம். நான் பல உதாரணங்களை குறிப்பிடலாம். ஜான் பனியன் மோட்ச பயணம் என்ற நூலை எழுதியிருக்கிறார் என்பது போதுமானது. இந்த நல்ல நூல் எரேமியா சிறையில் கிடந்த சிறைச்சாலையின் கடுமையான குளிர் நிலையிலும் ஈரமான சூழ்நிலையிலும் எழுதிய ஒரு பிரகாசமும் அழகும் உள்ள வார்த்தையாக ஜான் பனியனைப் போலவே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இது கர்த்தருடைய சிறைவாசியாக சிறைச்சாலை முற்றத்தில் அடைக்கப்பட்டவருக்கு ஆறுதல் அளிக்கும் வார்த்தையாக வராவிட்டால் இருக்காது. தேவனுடைய மக்கள் எப்போதும் தங்கள் மோசமான நிலையில் தங்கள் தேவனின் சிறந்த பண்புகளை கண்டறிந்துள்ளனர். அவர் எல்லா நேரங்களிலும் நல்லவர். ஆனால் அவர்கள் மிகவும் மோசமான நிலையில் இருக்கும்போது அவர் தனது சிறந்த நிலையில் இருப்பதாக தன்னை வெளிப்படுத்துகிறார். நீங்கள் உங்கள் நீண்ட சிறைவாசத்தை இவ்வளவு நன்றாக தாங்கினீர்கள் என்று ஒருவர் ஒரு மனிதனிடம் ஹெஸ்ஸின் என்பவரிடத்தில் கேட்கப்பட்டது. அவர் சீர்திருத்த கோட்பாடுகளுக்கு ஆதரவாக இருந்ததற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அவர் பதிலளித்தார், மறைந்தவர்களின் தெய்வீக ஆறுதல்கள் என்னுடன் இருந்தன. நிச்சயமாக மற்ற எந்த ஆறுதலையும் விட ஆழமான வலிமையான ஒரு ஆறுதல் உள்ளது. இது தேவன் தனது உண்மையான சாட்சிகளுக்கு மனிதர்களின் பகைமையால் மிகுந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டியவர்களாக இருந்தவர்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிறார். குளிர்ந்த பிரதேசத்தில் ஒரு பிரகாசமான ஒன்றாக இது இருக்கிறது. வடக்கு வானங்களில் நட்சத்திரங்கள் அசாதாரணமான பிரகாசத்துடன் மின்னுகின்றன. ரூதர்ஃபோர்ட் ஒரு விசித்திரமான பழமொழியை சொல்லியிருக்கிறார். அவர் துன்பத்தின் கீழ் சிறைகளில் தள்ளப்பட்ட போது மாபெரும் ராஜா எப்போதும் தனது ஆறுதலை அங்கு வைத்திருப்பதை நினைவு கூர்ந்தார். மற்றும் அவர் உடனடியாக இங்கு அந்த ஆறுதலை குடிக்கத் தொடங்கினார். துன்பத்தின் கடலில் மூழ்குபவர்கள் அரிய முத்துக்களை எடுத்து வருகின்றனர். என் துன்பத்தில் உள்ள அருமையான சகோதரனே, அது அப்படித்தான் என்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் எலும்புகள் நீண்ட நாட்கள் சோர்ந்த படுக்கையில் படுத்திருந்ததால் தோலின் வழியாக வெளியே வர தயாராக இருக்கின்றனவா? உங்கள் பூமிக்குரிய பொருட்கள் உங்களிடமிருந்து பறிக்கப்பட்டு நீங்கள் வறுமைக்கு அருகில் கொண்டு வரப்பட்டவர்களா? நீங்கள் 7 முறை கல்லறைக்கு சென்றவர்களா? உங்கள் கடைசி பூமிக்குரிய நண்பரும் இரக்கமற்ற மரணத்தால் எடுத்து செல்லப்பட்டு விட்டாரா? ஒருவேளை நீங்கள் பயந்திருக்கலாம். நீங்கள் அவர் ஒரு உண்மையான தேவன் என்பதையும் உங்கள் துன்பங்கள் பெருகும்போது இயேசு கிறிஸ்து மூலமாக உங்கள் ஆறுதல்களும் பெருகுகின்றன என்பதை நமக்கு முன்பாக சென்ற தேவ மனிதர்கள் நிரூபித்துள்ளார்கள்.
இன்று காலை இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளும்போது மற்ற சில கர்த்தருடைய சிறைவாசிகளுக்கு இதன் மகிழ்ச்சியான வாக்குறுதி உரைக்கப்பட வேண்டும் என்று நான் தேவனை நோக்கி ஜெபிக்கிறேன். தற்போதைய மனதின் கனத்தால் நீங்கள் இறுக்கமாக அடைபட்டு வெளியே வர முடியாதவர்களாக இருக்கிறீர்களா? அவர் உங்கள் காதுகளில் மற்றும் உங்கள் இருதயங்களில் மென்மையான முணுமுணுப்பாக என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதிலளிப்பேன் மற்றும் நீ அறியாத பெரிய வல்லமையுள்ள காரியங்களை எனக்கு காண்பிப்பேன் என்று சொல்வதை உங்களால் கேட்க முடிகிறதா? இந்த வசனம் 3 தனித்தனி உண்மைகளாக பிரிந்திருக்கின்றன. இவற்றை பற்றி நாம் பரிசுத்த ஆவியான தேவனால் உதவி பெற்று தேவனுடைய வார்த்தையை சிந்திப்போம். முதலாவது பிரார்த்தனை ஜெபமானது கட்டளையிடப்பட்டுள்ளது. என்னை நோக்கி கூப்பிடு. இரண்டாவதாக பதில் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. நான் உனக்கு பதில் அளிப்பேன். மூன்றாவதாக விசுவாசம் ஊக்குவிக்கப்பட்டுள்ளது. நீ அறியாத பெரிய மற்றும் உன்னதமான வல்லமையுள்ள காரியங்களை உனக்கு காண்பிப்பேன். 1. ஜெபம் கட்டளையிடப்பட்டுள்ளது. நாம் ஜெபம் செய்ய அறிவுறுத்தப்படவோ அல்லது பரிந்துரைக்கப்படவோ இல்லை. மாறாக ஜெபம் செய்யுமாறு கட்டளையிடப்பட்டுள்ளோம். இது மிகுந்த தாழ்மையான ஒரு வேண்டுகோள். ஒரு மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது. நோயாளிகள் தேடி வந்தால் அவர்களுக்கு இலவச அனுமதி வழங்கப்படுவது போதுமானதாக கருதப்படுகிறது. ஆனால் யாரும் அதன் வாசலுக்குள் நுழைய வேண்டும் என்று அரசாணை வெளியிடப்பட வேண்டிய அவசியமில்லை. கடுமையான குளிர்காலத்தில் ஒரு உணவகம் நன்கு ஆகாரத்தை தயாரித்திருக்கிறது. ஏழைகள் விண்ணப்பித்தால் உணவு பெறலாம் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் யாரும் ஒரு நாடாளுமன்ற சட்டத்தை இயற்றி ஏழைகளை வந்து கதவில் காத்திருக்க செய்து அவர்கள் உதவி பெற வேண்டும் என்று கட்டளையிடப்படுவதாக கருதவில்லை. இங்கு உதவி செய்வது என்பது போதுமானதாக கருதப்படுகிறது. அதை ஏற்க வேண்டும் என்று எந்தவித கட்டளையும் தேவையில்லை. ஆனால் ஒருபுறம் மனிதனின் மயக்கம் மிகவும் விசித்திரமானது. அது அவனது ஆத்மாவுக்கு இரக்கம் காட்ட ஒரு கட்டளை தேவைப்படுகிறது. மறுபுறம் நமது கிருபையுள்ள தேவனின் தாழ்மை மிகவும் ஆச்சரியமானது. அவர் அன்பின் கட்டளையை வெளியிடுகிறார். இல்லையெனில் ஆதாமின் வம்சத்தில் பிறந்த எந்த மனிதனும் நற்செய்தியின் விருந்தில் பங்கு பெறாமல் பசியால் வாடுவார்கள். ஜெபம் என்கிற விஷயத்தில் இதுவும் அப்படியே உள்ளது. தேவனுடைய மக்களுக்கு ஒரு கட்டளை தேவை. இல்லையெனில் அவர்கள் ஜெபம் செய்ய மாட்டார்கள். ஏன் இப்படி? ஏனெனில் அன்பான மக்களே, நாம் உலகியல் மனநிலைக்கு மிகவும் ஆட்கொள்ளப்பட்டவர்கள். அது நமது வழக்கமான நிலையாகவும் இருக்கலாம். நாம் உண்ண மறப்பதில்லை, கடையின் கதவுகளை திறக்க மறப்பதில்லை, வியாபாரத்தில் ஊக்கமாக இருக்க மறப்பதில்லை, படுக்கையில் ஓய்வு எடுக்க மறுப்பதில்லை. ஆனால் நாம் பெரும்பாலும் தேவனோடு ஜெபித்து அவரிடத்தில் மன்றாடுவதை மறந்து விடுகிறோம். நமது தந்தையும் நமது தேவனுமாகிய அவருடன் பரிசுத்த உறவில் நீண்ட நேரம் செலவிடுவதை நாம் மறந்து விடுகிறோம். பல பேராசிரியர்களுக்கு கணக்கு புத்தகம் மிகவும் பருமனாக இருக்கிறது. அதை நகர்த்த முடியாது. ஆனால் வேதாகமம் அவர்களின் பக்தியை குறிக்கும் மிகவும் சிறியதாக இருக்கிறது. அதை உங்கள் இடுப்பு பையில் வைக்கலாம். உலகிற்கு மணிக்கணக்காக நேரத்தை கொடுக்கிறோம். கிறிஸ்துவுக்கோ ஒரு சில நிமிடங்கள். உலகம் சிறந்தவற்றை பெறுகிறது. நமது தனியான நேரத்தின் எச்சங்களை நாம் கொஞ்சம் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறோம்.
நாம் உலகத்தின் வழிகளுக்கு நமது வலிமையும் புத்துணர்ச்சியும் கொடுக்கிறோம். ஆனால் தேவனின் பாதைகளுக்கு நமது சோர்வையும் மந்தத்தையும் கொடுக்கிறோம். ஆகவே நமது மிகப்பெரிய மகிழ்ச்சியாகவும் மிக உயர்ந்த பாக்கியமாகவும் இருக்க வேண்டிய செயலை செய்ய, அதாவது நமது தேவனை சந்திக்க நாம் கட்டளையிடப்பட வேண்டியிருக்கிறது. என்னை நோக்கி கூப்பிடு என்று அவர் கூறுகிறார். ஏனெனில் நாம் தேவனை அழைக்க மறந்து விடுகிறோம் என்பதை அவர் அறிவார். ஓ தூங்கும் என் நண்பனே, என்ன செய்கிறாய்? எழுந்து உன் தேவனை அழை என்று வேண்டுகோள் புயலில் இருந்த யோனாக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் எனக்கும் தேவைப்படுகிறது. சில சமயங்களில் பாவ உணர்வின் கீழ் நமக்கு எவ்விதமாக நம்முடைய இருதயம் கனத்திருக்கின்றது என்பதை அவர் புரிந்து கொள்கிறார். சாத்தான் நம்மிடம் கூறுகிறான், நீ ஏன் பிரார்த்தனை செய்ய வேண்டும்? நீ எப்படி வெற்றி பெறுவேன் என்று நம்ப முடியும்? வீணாக நீ சொல்லுகிறாய் என்று சொல்லுகிறான். நான் எழுந்து என் தந்தையிடம் செல்வேன், ஏனெனில் அவருடைய கூலியாள்களில் ஒருவனாக இருக்க நான் தகுதியற்றவன். அவருக்கு எதிராக துரோகியாக செயல்பட்ட பிறகு அரசரின் முகத்தை எப்படி தைரியமாக பார்க்க முடியும்? ஒருவேளை நீயே பலிபீடத்தை அசுத்தப்படுத்தி இருக்க, நீ கொண்டு வர விரும்பும் பலி ஒரு மாசற்ற பலியாக எப்படி இருக்க முடியும்? மாசு அற்ற பலியாக எப்படி இருக்க முடியும்? நீ எப்படி அதை அணுக தைரியம் கொள்வாய்? ஒருவேளை அருமையான சகோதரனே, நமக்கு பிரார்த்தனை செய்ய கட்டளையிட்டப்பட்டிருப்பது நல்லது. இல்லையெனில் மன கனத்தின் காலங்களில் நாம் அதை கைவிடலாம். தேவன் எனக்கு கட்டளையிட்டால் நான் தகுதியற்றவனாக இருந்தாலும் கிருபையின் பாத பீடத்திற்கு ஊர்ந்து செல்வேன். மேலும் அவர் இடைவிடாமல் பிரார்த்தனை செய் என்று கூறுவதால் என் வார்த்தைகள் தோல்வி அடைந்து என் இருதயம் கூட அலை கழிக்கப்பட்டாலும் நான் என் பசியுள்ள ஆத்மாவின் விருப்பங்களை திக்கி முக்கி ஆண்டிடத்தில் முணுகியாவது சொல்லுவேன். ஓ தேவனே, குறைந்தபட்சம் எனக்கு பிரார்த்தனை செய்ய கற்றுத்தாரும், உம்முடன் வெற்றி பெற உதவி செய்யும் என்று கூறுவேன். நமது அவநம்பிக்கையின் காரணமாகவும் நாம் பிரார்த்தனை செய்ய கட்டளையிடப்படவில்லையா? அவநம்பிக்கை முணுமுணுக்கிறது. இந்த அல்லது அந்த விஷயத்தில் கர்த்தரை தேடினால் என்ன பயன்? இது தேவன் தலையிட்ட விஷயங்களின் பட்டியலுக்கு வெளியே உள்ள ஒரு விஷயம். ஆகவே நீ வேறு எந்த நிலையில் இருந்தாலும் தேவனின் வல்லமையுள்ள கரத்தை நம்பலாம். ஆனால் இதில் எப்படி நம்ப முடியும் என்று சாத்தான் சொல்லலாம். ஆனால் இங்கு உன் பிரார்த்தனை உனக்கு பயனளிக்காது. இது மிகவும் சாதாரணமான விஷயமாக இருக்கலாம், அல்லது இது உலகியல் விஷயங்களுடன் மிகவும் தொடர்புடையதாக இருக்கும், அல்லது நீ மிகவும் பாவம் செய்த ஒரு விஷயமாக இருக்கலாம், அல்லது இது மிகவும் கடினமான சிக்கலான ஒரு விஷயமாக இருக்கலாம். இதை தேவனிடம் கொண்டு செல்ல உனக்கு உரிமை இல்லை என்று கூட பிசாசானவன் ஆலோசனை கூறலாம். ஆகவே ஒரு கிறிஸ்தவன் எந்த நிலையில் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் பொருத்தமான ஒரு கட்டளையாக என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு என்று எழுதப்பட்டுள்ளது. நீ நோய்வாய்ப்பட்டிருக்கிறாயா? குணமடைய விரும்புகிறாயா? என்னை நோக்கி கூப்பிடு. ஏனெனில் நான் மாபெரும் வைத்தியர். மனிதன் பார்வையில் ஒருவேளை நேர்மையானவற்றை நான் செய்ய முடியாது என்று பயப்படுகிறாயா? என்னை நோக்கி கூப்பிடு. உன் பிள்ளைகள் உன்னை வேதனைப்படுத்துகிறார்களா? பாம்பின் பல்லை விட உன்னை வேதனைப்படுத்துகிறார்களா? என்னை நோக்கி கூப்பிடு. உன் துக்கங்கள் சிறியவையாக முள் போன்று வலியை தருபவையாகவும் இருக்கின்றனவா? என்னை நோக்கி கூப்பிடு. உன் சுமை மிகவும் கனமாக இருக்கிறது, உன் முதுகு அதன் பாரத்தால் உடையும் என்று தோன்றுகிறதா? என்னை நோக்கி கூப்பிடு. உன் பாரத்தை எல்லாம் கர்த்தர் மேல் வை, அவர் உன்னை தாங்குவார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். பள்ளத்தாக்கில், மலையில், வறண்ட பாறையில்
கடல் உப்பு நீரில் மூழ்கி அவ்வப்போது அலைகளின் கீழ் நீ தூக்கப்பட்டு கீழே தூக்கி எறப்படுகிறாயா? ஒருவேளை எரியும் நெருப்பில், மரணத்தின் வாசல்களில், நரகத்தின் வாய்கள் உன்னை மூடிக்கொள்ள முயலும் போது நீ நிறுத்தாதே, என்னை நோக்கி கூப்பிடு என்று கட்டளை எப்போதும் உன்னை நோக்கி உரையாடுகிறது. இன்னும் ஜெபம் வல்லமையுள்ளது மற்றும் தேவனுடன் வெற்றி பெறுவதற்கு உனக்கு விடுதலையை தரும். ஜெபத்தில் வேதத்தில் முக்கியத்தை விண்ணப்பிப்பதின் பாக்கியம் ஒரு கடமையாக பேசப்படுவதற்கு இவை சில காரணங்கள் போல உள்ளன. ஆனால் இவை இன்று காலை உனக்கு போதும், என்னை நோக்கி கூப்பிடு என்பதே. ஒருவேளை உன் பிள்ளைகள் உன்னை வேதனைப்படுத்துகிறார்களா? பாம்பின் பல்லை விட கூர்மையான நன்றியற்ற பிள்ளைகளாக ஒருவேளை உணர்கிறாயா? என்னை நோக்கி கூப்பிடு. உன் துக்கங்கள் சிறியவைகளாக இருக்கலாம், அல்லது முள் போன்ற வலியை தருபவைகளாக இருக்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு. உன் சுமை மிகவும் கனமானதாக இருந்து உன் முதுகு அதன் பாரத்தால் உடையும் என்று தோன்றுகிறதா? என்னை நோக்கி கூப்பிடு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை தாங்குவார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். பள்ளத்தாக்கில், மலையில், வறண்ட பாறையில், கடல் உப்பு நீரில் மூழ்கி அவ்வப்போது அலைகளின் கீழ், பின்னர் அலைகளின் உச்சியில் உயர்த்தப்பட்டு எரியும் நெருப்பில், நிலக்கரி எரியும் போது, மரணத்தின் வாசல்களில், நரகத்தின் வாய்கள் உன்னை மூடிக்கொள்ள முயலும் போது நீ நிறுத்தாதே. ஏனெனில் என்னை நோக்கி கூப்பிடு என்ற கட்டளை எப்போதும் உன்னை நோக்கி அழைக்கிறது. இன்னும் ஜெபம் வல்லமையுள்ளது மற்றும் தேவனுடன் வெற்றி பெறுவதற்கு உனக்கு விடுதலையை தரும். வேதத்தில் ஜெபத்தின் பாக்கியம் ஒரு கடமையாகவும் பேசப்படுவதற்கு இவை சில காரணங்கள். இன்னும் பல உள்ளன. ஆனால் இவை இன்று காலைக்கு உனக்கு போதுமானவை என்று நான் உணர்கிறேன். நமது முதல் பகுதியை விட்டு வெளியேறுவதற்கு முன் மற்றொரு குறிப்பை சொல்ல வேண்டும். தேவன் தம்முடைய வார்த்தையில் இந்த கட்டளையை நமக்கு அளித்திருப்பதற்கு நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அது உறுதியானதாகவும் நிலையானதாகவும் இருக்கிறது. இதே கட்டளை வெளியிடப்பட்டிருக்கும் 50 வசனங்களை நீங்கள் புரட்டி பார்க்கலாம். நீ கொலை செய்யக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது என்று பைபிளில் அடிக்கடி நாம் படிப்பதில்லை. நியாயப்பிரமாணம் 2 முறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நற்செய்தியின் கட்டளைகளை நான் அடிக்கடி படிக்கிறேன். ஏனெனில் நியாயப்பிரமாணம் 2 முறை கொடுக்கப்பட்டிருந்தால் நற்செய்தி 70 முறை 7 மடங்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாம்சத்தால் பலவீனமாக இருப்பதால் நான் கடைபிடிக்க முடியாத ஒவ்வொரு கட்டளைக்கும் தேவனுடைய பிள்ளைகளில் வாழும் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் கடைபிடிப்பது இனிமையானதும் மகிழ்ச்சியானதுமான 1000 கட்டளைகளை காண்கிறேன். மேலும் இந்த ஜெபம் செய்யும் கட்டளை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது. உங்களில் சிலருக்கு வேதத்தில் எத்தனை முறை ஜெபம் செய்ய சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கண்டறிவது ஒரு பொருத்தமான பயிற்சியாக கூட இருக்கலாம். துன்பத்தின் நாளில் என்னை அழை, நான் உன்னை விடுவிப்பேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன். ஜனங்களே, அவருக்கு முன்பாக உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவள் அருகில் இருக்கும்போது அவரை அழையுங்கள். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஆபத்துக்குள் நுழையாமல் இருக்க விழிப்புடனும் ஜெபத்தோடும் இருங்கள். இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கள். கிருபையின் சிங்காசனத்திற்கு தைரியமாக வாருங்கள். தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். அவருக்கு கிட்டிச் சேருங்கள்.
அவரிடத்தில் கிட்டிச் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் கிட்டிச் சேர்வார். ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள் போன்ற வார்த்தைகள் எத்தனை முறை கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை அறிந்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். நான் எண்ணற்றவற்றை பெருக்க வேண்டியதில்லை. இந்த பெரிய முத்துக்குவியலில் இருந்து 2-3 முத்துக்களை எடுக்கிறேன். கிறிஸ்தவனே, ஜெபம் செய்ய உனக்கு உரிமை இருக்கிறதா என்று ஒருபோதும் கேள்வி கேட்டுக்கக்கூடாது. உடைய சமூகத்தில் பிரவேசிக்க அனுமதிக்கப்படுவேனா என்று நீ ஒருபோதும் கேட்கக்கூடாது. எவ்வளவு கட்டளைகள் இருக்கும்போது, மேலும் தேவனின் கட்டளைகள் அனைத்தும் வாக்குறுதிகளாகும், உதவி கரம் நீட்டுகளாகும் இருக்கிற வேளையில் நீ கிழிக்கப்பட்ட மறைப்பின் வழியாக புதிய மற்றும் உயிருள்ள பாதையில் பரலோக கிருபையின் சிங்காசனத்திற்கு தைரியமாக வரலாம். ஆனால் தேவன் தம்முடைய வார்த்தையில் மக்கள் பிரார்த்தனை செய்ய கட்டளையிடுவது மட்டுமல்லாமல் பரிசுத்த ஆவியின் அறிவுரைகளால் நேரடியாக ஜெபம் செய்யுமாறு கட்டளையிடும் நேரங்கள் உள்ளன. உள் வாழ்க்கையை அறிந்தவர்கள் இதை உடனடியாக புரிந்து கொள்வீர்கள். திடீரென ஒருவேளை வியாபாரத்தின் நடுவில் நீங்கள் ஜெபம் செய்ய ஓய்வு எடுக்க வேண்டும் என்ற அழுத்தமான எண்ணத்தை உணர்கிறீர்கள். முதலில் நீங்கள் அந்த உந்துதலை கவனிக்காமல் இருக்கலாம். ஆனால் அது மீண்டும் மீண்டும் வருகிறது. நேரம் எடுத்து ஜெபி. ஜெப விஷயத்தில் நான் ஒரு நீர்க்கலசி போன்றவன் என்று காண்கிறேன். நீர் நிறைய இருக்கும்போது நன்றாக இயங்கும். ஆனால் ஆறு ஆழமற்றதாக மாறும்போது மிக குறைந்த வேகத்தில் இயங்கும். அல்லது காற்று சாதகமாக இருக்கும்போது அனைத்து பாய்களையும் விரித்து அலைகளில் பறக்கும் ஒரு கப்பல் போல. ஆனால் சாதகமான காற்று குறைவாக இருக்கும்போது மிகவும் உழைப்புடன் திரும்ப வேண்டியிருக்கும். எப்போது நம் கர்த்தர் உங்களுக்கு பிரார்த்தனை செய்யும் உந்துதலை அளிக்கிறாரோ அப்பொழுது நீங்கள் உங்கள் ஊக்கத்தை இரட்டிப்பாக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. நீங்கள் எப்பொழுது ஜெபம் செய்ய வேண்டும், சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். ஆனால் அவர் உங்கள் ஜெபத்தை பற்றிய சிறப்பு ஏக்கத்தையும் அதில் ஒரு தனித்துவமான திறமையும் மகிழ்ச்சியும் அளிக்கும்போது எப்போதும் கட்டுப்படுத்தும் கட்டளைக்கு மேலாக உங்களை மகிழ்ச்சியான கீழ்ப்படிதலுக்கு கட்டாயப்படுத்தும் நம்மை எப்போதும் மகிழ்ச்சியான கீழ்ப்படிதலுக்கு கட்டாயப்படுத்தும் மற்றொரு கட்டளை உள்ளது. அத்தகைய நேரங்களில் நாம் தாவீதின் நிலையில் நிற்கலாம் என்று நினைக்கிறேன். அவருக்கு கர்த்தர் மல்பெரி மரங்களின் உச்சியில் செல்லும் ஓசையை கேட்கிறாய், அப்போது நீ உன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். மல்பெரி மரங்களின் உச்சியில் செல்லும் அந்த ஓசை தாவீதுக்கு உதவி செய்ய விரைந்து வரும் தேவ தூதர்களின் காலடி ஓசைகளாக இருக்கலாம். அப்போது தாவீது பெலிஸ்தரை தாக்க வேண்டும். தேவனின் கருணைகள் வரும்போது அவற்றின் காலடி ஓசைகள் நமது பிரார்த்தனை செய்யும் ஆசைகளாகும். மேலும் நமது ஜெபம் செய்யும் ஆசைகள் சியோனை ஆதரிக்கும். நியமிக்கப்பட்ட நேரம் வந்துவிட்டது என்பதற்கு உடனடியாக ஒரு அறிகுறியாக இருக்க வேண்டும். இப்போது ஏராளமாக விதை தேனில் நம்பிக்கையுடன் விதைக்க முடியும். மகிழ்ச்சியுடன் இப்பொழுது உழுது, ஏனில் அறுவடை உறுதியாக உள்ளது. இப்போது யாக்கோபே, மல்யுத்தம் செய், ஏனெனில் நீ வெற்றி பெறும் இளவரசனாக மாற்றப்படவிருக்கிறாய். உன் பெயர் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படும். இப்போது உன் நேரம், ஆன்மீக வணிகர்களே, சந்தை உயர்ந்துள்ளது. அதிகமாக வணிகம் செய், உன் லாபம் பெரிதாக இருக்கும். பொற்காலத்தை நீ மிகவும் நன்கு பயன்படுத்தி சூரியன் பிரகாசிக்கும் போது உன் அறுவடை செய். மேலிருந்து வரும் தரிசனங்களை நாம் அனுபவிக்கும் போது நாம் பிரார்த்தனையில் தனிப்பட்ட முறையில் நிலையாக இருக்க வேண்டும். மேலும் சில குறைவான அழுத்தமுள்ள கடமைகள் ஒரு காலத்திற்கு ஒதுக்கப்பட வேண்டுமானால் அதுவும் தவறாக இருக்காது.
நாம் இழப்பவர்களாக இருக்க மாட்டோம். ஏனெனில் தேவனின் ஆவியின் அறிவைகளால் நம்மை குறிப்பாக ஜெபம் செய்யுமாறு தேவன் கட்டளையிடும்போது நாம் ஜெபத்தில் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போது இரண்டாவது தலைப்பு எடுப்போம். பதில். ஜெபத்திற்கு பதில் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. தேவன் ஜெபத்திற்கு பதில் அளிக்க மாட்டார் என்ற பயங்கரமான மற்றும் துயரமான எண்ணத்தை ஒரு நிமிடம் கூட நாம் பொறுத்து கொள்ளக்கூடாது. இயேசு கிறிஸ்துவில் வெளிப்படுத்தப்பட்ட அவரது இயல்பு அதை கோருகிறது. அவர் நற்செய்தியில் தன்னை அன்பின் தேவனாக, கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக வெளிப்படுத்தியுள்ளார். தம்முடைய நியமிக்கப்பட்ட வழியில் தாழ்மையுடன் அவருடைய முகத்தையும் ஆதரவையும் தேடும் அவருடைய படைப்புகளுக்கு உதவி செய்ய அவர் எப்படி மறுக்க முடியும்? ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதேன்ஸ் செனட் வெளியில் கூடுவது மிகவும் வசதியாக இருந்தபோது அவர்கள் தங்கள் விவாதங்களில் உட்கார்ந்திருந்தபோது ஒரு கழுகால் துரத்தப்பட்ட ஒரு குருவி செனட்டின் திசையில் பறந்து வந்தது. வேட்டை பறவையால் கடுமையாக துரத்தப்பட்ட அது ஒரு செனட்டரின் மார்பில் புகலிடம் தேடியது. அவர் ஒரு கரடு முரடான மற்றும் முரட்டுத்தனமான மனிதராக இருந்ததால் பறவையை தனது மார்பிலிருந்து எடுத்து தரையில் அடித்து அதை கொன்றார். இதனால் முழு செனட் கூட்டமும் ஆரவாரத்துடன் எழுந்து ஒரு குரலும் எதிர்க்காமல் அவரை செனட்டில் அவளுடன் இருக்க தகுதியற்றவராகவும் ஏதேனியனான அழைக்கப்படுவதற்கு தகுதியற்றவராகவும் கருதி மரண தண்டனை விதித்தது. ஏனெனில் அவர் தன்னை நம்பி வந்த ஒரு படைப்புக்கு உதவி செய்யவில்லை. பரலோகத்தின் தேவன் அவருடைய இயல்பு அன்பாக இருக்கும்போது நீதியின் கழுகிலிருந்து தப்பி அவருடைய கருணையின் மார்பில் பறக்கும் பரிதாபமான புறாவை தன் மார்பிலிருந்து பறித்து எறிவாரா என்று நாம் கற்பனை செய்ய முடியுமா? அவர் நம்மை தம்முடைய முகத்தை தேடும்படி அழைப்பு விடுவிப்பாரா? மேலும் நாம் அவருக்கு தெரிந்தபடி பயத்துடன் தயங்கிய போதிலும் தைரியத்தை வரவழைத்து அவருடைய மார்பில் பறந்தார். அவர் நமது கூக்குரலை கேட்காமலும் பதில் அளிக்காமலும் அநீதியாகவும் கருணையற்றவராகவும் இருப்பாரா? பரலோகத்தின் தேவனை பற்றி இவ்வளவு கடுமையாக நினைக்க வேண்டாம். அடுத்து அவருடைய இயல்பு மட்டுமில்லாமல் அவருடைய கடந்த கால கருணையின் செயல்களால் அவர் பெற்ற புகழையும் நினைவு கூறுவோம். என் அன்பான சகோதரர்களே, ஒரு அற்புதமான கருணையின் வெளிப்பாட்டை கவனியுங்கள். 1000 உதாரணங்களை நான் குறிப்பிட்டாலும் தேவனின் இயல்பை விட இந்த ஒரு செயல் சிறந்த உதாரணமாக இருக்க முடியாது. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். இது என் ஊகம் மட்டுமல்ல, ஒரு தூதரால் ஈர்க்கப்பட்ட முடிவாகும். அவருடன் சேர்ந்து எல்லாவற்றையும் அவர் நமக்கு சுதந்திரமாக அளிக்காமல் இருப்பாரா? நான் ஒரு பாவியாகவும் எதிரியாகவும் இருந்தபோது கர்த்தரின் குரலை கேட்க மறுக்கவில்லை என்றார். இப்போது நான் நீதிமானாகவும் ரட்சிக்கப்பட்டவராகவும் இருக்கும்போது அவர் என் கூக்குரலை எப்படி புறக்கணிப்பார்? என் இதயம் தன்னை அறியாமலும் ஆறுதல் தேடாமல் இருந்தபோது என் துயரத்தின் குரலை அவர் எப்படி கேட்டார்? இப்போது நான் அவருடைய பிள்ளையாகவும் நண்பனாகவும் இருக்கும்போது அவர் என்னை கேட்காமல் இருப்பாரா? இயேசுவின் பாயும் காயங்கள் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் என்பதற்கு உறுதியான உத்தரவாதங்களாகும். அவருடைய காயப்பட்ட கரங்கள் போதுமானது. ஜார்ஜ் ஹெர்பர்ட் தனது விசித்திரமான தி பேக் என்ற கவிதையில் இரட்சகர் கூறுவதாக இவர் சித்தரிக்கிறார். நீங்கள் ஏதேனும் அனுப்பவோ எழுதவோ வேண்டுமானால், என்னிடம் பையில்லை, ஆனால் இங்கு இடம் உள்ளது. என் தந்தையின் கைகளுக்கும் பார்வைக்கும் அது பாதுகாப்பாக வரும்.
நீங்கள் பகிர்ந்தவற்றை நான் கவனிப்பேன் பார். நீங்கள் அதை என் இதயத்திற்கு மிக அருகில் வைக்கலாம். அல்லது இனி உங்கள் நண்பர்களில் யாரேனும் இவ்வாறு என்னை பயன்படுத்தினால் கதவு எப்போதும் திறந்திருக்கும். அவர் அனுப்புவதை நான் முன்வைப்பேன். மேலும் இன்னும் சிறிது அவருக்கு தீங்கு இல்லாமல் செயல்படுவேன் என்பதாக சொல்லுகிறார். ஜார்ஜ் ஹெர்பர்ட்டின் எண்ணம் பாவ நிவாரணம் தானே பிரார்த்தனை, அதாவது ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்பதற்கு உத்தரவாதமாக இருக்கிறது. இரட்சகன் இதயத்திற்கு அருகில் ஏற்பட்ட பெரிய காயம் தேவனின் ஆழமான இதயத்திற்கு ஒளியை அனுமதித்தது. பரலோகத்தில் இருக்கும் அவர் தம்முடைய மக்களின் கூக்குரலை கேட்பார் என்பதற்கு ஆதாரமாக உள்ளது. கல்வாரியை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டால் பிரார்த்தனை பயனற்றது என்று நினைப்பீர்கள். ஆனால் அன்பானவர்களே, இதற்கு கர்த்தரின் சொந்த வாக்குறுதி உள்ளது. அவர் பொய் சொல்ல முடியாத தேவன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் பதிலளிப்பேன் என்று சொல்கிறார். நீங்கள் ஜெபத்தில் எதை கேட்டாலும் அதை பெறுவீர்கள் என்று விசுவாசித்தால் அது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று அவர் கூறவில்லையா? இந்த கோட்பாட்டை நாம் விசுவாசிக்காவிட்டால் உண்மையில் நாம் பிரார்த்தனை செய்ய முடியாது. ஏனெனில் தேவனிடம் வருபவன் அவர் இருக்கிறார் என்றும் அவரை உறுதியாக தேடுவோருக்கு பலனளிப்பார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். கல்வாரியை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டால் பிரார்த்தனை ஜெபம் பயனற்றது என்று நினைப்பீர்கள். ஆனால் அன்பானவர்களே, இதற்கு கர்த்தரின் சொந்த வாக்குறுதி உள்ளது. அவர் பொய் சொல்ல முடியாத தேவன். துன்பத்தின் வேளைகளில் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதிலளிப்பேன். நீங்கள் ஜெபத்தில் எதை கேட்டாலும் அதை பெறுவீர்கள் என்று விசுவாசித்தால் அது உங்களுக்கு கிடைக்கும் என்று அவர் கூறவில்லையா? இந்த கோட்பாட்டை நாம் விசுவாசிக்காவிட்டால் உண்மையில் நாம் ஜெபிக்க முடியாது. ஏனெனில் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் இருக்கிறார் என்றும் அவரை உறுதியாக தேடுவோருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். மேலும் நமது ஜெபம் கேட்கப்படுமா என்று நமக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நாம் தடுமாறுபவனுக்கு ஒப்பாகிறோம். ஏனெனில் தடுமாறுகிறவன் காற்றின் அலைகளால் அலைக்கழிக்கப்பட்டு தூக்கி எறியப்படும் கடல் அலை போன்றவன். அத்தகையவன் கர்த்தரிடத்திலிருந்து எதையும் பெறுவான் என்று நினைக்க வேண்டாம். மேலும் இது அவசியமில்லை என்றாலும் தேவன் ஜெபத்திற்கு பதிலளிப்பார் என்பதற்கு நமது சொந்த அனுபவம் நம்மை வழிநடத்துகிறது என்று சேர்ப்பது இந்த கருத்தை வலுப்படுத்தலாம். உங்களுக்காக நான் பேசக்கூடாது, நான் எனக்காக பேசலாம். எனக்கு ஏதாவது தெரிந்தால் எவ்வித சந்தேகமின்றி நான் முழுமையாக உறுதியாக இருப்பது ஒன்று உள்ளது. அது ஜெபத்தின் மூச்சு ஒருபோதும் வீணாக செலவிடப்படுவதில்லை. இங்கு வேறு யாரும் இதை சொல்ல முடியாவிட்டாலும் நான் தைரியமாக சொல்லுகிறேன். மேலும் நான் இதை நிரூபிக்க முடியும். எனது மனமாற்றம் நீண்ட அன்பான உறுதியான விடாமுயற்சியுடன் கூடிய பிரார்த்தனையின் ஜெபத்தின் விளைவாகும். எனது பெற்றோர் எனக்காக ஜெபித்தார்கள். தேவன் அவர்களின் கூக்குரலை கேட்டார். இதோ நான் நற்செய்தியை பிரசங்கிக்க இங்கு நிற்கிறேன். அதன் பின்பு நான் எனது திறனுக்கு அப்பாற்பட்டவை என்று நினைத்த சில காரியங்களை முயற்சித்தேன். ஆனால் நான் ஒருபோதும் தோல்வியடையவில்லை. ஏனெனில் நான் கர்த்தர் மேல் என்னை முற்றுமாக ஒப்புக் கொடுத்தேன். ஒரு சபையாக உங்களுக்கு தெரியும், தேவனுக்காக நாம் செய்யக்கூடிய பெரிய காரியங்களை பற்றிய பெரிய எண்ணங்களை நான் தயங்காமல் ஏற்றுக்கொண்டேன். மேலும் நாம் முன்மொழிந்த அனைத்தையும் நிறைவேற்றியுள்ளோம். எனது பலவிதமான முயற்சிகளில் தேவனின் உதவியும் ஆதரவையும் ஒத்தாசையும் தேடினேன். மற்றும் எனது தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனின் பணியின் கதையை இங்கே விவரிக்க முடியாவிட்டாலும் அது எழுதப்பட்டால் ஜெபத்திற்கு பதிலளிக்கும் ஒரு தேவன் இருக்கிறார் என்பதற்கு நிலையான ஆதாரமாக இருக்கும்.
அவர் எனது 2 ஜெபங்களை கேட்டார். ஒரு முறை அல்லது 2 முறை அல்ல, பல முறை. இப்போது எனக்கு ஒரு பழக்கமாக மாறியிருக்கிறது. ஏதாவது ஒரு விஷயத்தையும் தேவனுக்குன் வைப்பதற்கு நான் தேவனிடம் எதை கேட்டாலும் அவர் அதை எனக்கு அளிப்பார் என்ற முழுமையான நிச்சயத்துடன். இது இப்போது ஒரு வேளை அல்லது சாத்தியமல்ல. என் கர்த்தர் எனக்கு பதிலளிக்கிறார் என்று எனக்கு தெரியும். மற்றும் நான் சந்தேகிக்க துணிய மாட்டேன். நான் சந்தேகித்தால் அது முட்டாள்தனமாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவு உயரமான புரிந்து உணர்வு ஓரளவுக்கு உயர்த்தும் என்று நான் உறுதியாக இருப்பது போல, ஒரு குறிப்பிட்ட அளவு பிரார்த்தனை ஜெபம் தேவனிடத்திலிருந்து எதையும் பெறும் என்று நான் அறிவேன். மழை மேகம் மழையை கொண்டு வருவது போல ஜெபம் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. வசந்தம் பூக்களை சிதறடிப்பது போல விண்ணப்பம் கருணைகளை கிருபைகளை உறுதிப்படுத்துகிறது. எல்லா உழைப்பிலும் லாபம் உள்ளது. ஆனால் மத்தியஸ்த பிரார்த்தனையில் ஜெபத்தில் மிகவும் அதிகம். இதை நான் உறுதியாக கூறுகிறேன். ஏனெனில் நான் அதை அறுவடை செய்திருக்கிறேன். ராணியின் பணத்தில் நான் நம்பிக்கை வைப்பது போல பணத்தை வைத்து நான் விரும்பியவற்றை வாங்குவதில் இதுவரை தோல்வியடையவில்லை. அதேபோல் தேவனின் வாக்குறுதிகளில் நான் நம்பிக்கை வைக்கிறேன் மற்றும் அவை பரலோக சந்தையில் வணிகம் செய்ய முடியாத போலி நாணயங்கள் என்று தேவன் ஒருமுறை கூறும் வரை அவற்றை பயன்படுத்துவேன். ஆனால் நான் ஏன் பேச வேண்டும்? சகோதர சகோதரர்களே, தேவன் ஜெபத்தை கேட்கிறார் என்பதை நீங்கள் உங்கள் சொந்த அனுபவத்தில் அறிவீர்கள். இல்லையெனில் உங்கள் கிறிஸ்தவம் எங்கே? உங்கள் தேவனை பற்றிய விசுவாசம் எங்கே? உண்மையின் முதல் கூறுகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். ஏனெனில் இளையவர்களோ முதியவர்களோ இருக்கும் அனைத்து பரிசுத்தவான்களும் தேவனின் ஜெபத்தை கேட்கிறார் என்று உறுதியாக கருதுகின்றனர். ஜெபம் எப்போதும் தேவனின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஜெபிக்க வேண்டும் என்பதை இன்னும் நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டியது அவசியம். தேவன் ஜெபத்தை கேட்கிறார் என்று நான் கூறும்போது நாம் கேட்கும் அனைத்தையும் அவர் எப்பொழுதும் உண்மையாகவே அளிக்கிறார் என்று அர்த்தப்படுத்தவில்லை. ஆனால் நாம் இதை எவ்விதமாக அர்த்தப்படுத்துகிறோம்? அவர் நமக்கு மிகச்சிறந்தவற்றை அளிக்கிறார். நாம் கேட்கும் கருணையை அவர் வெள்ளியில் அளிக்காவிட்டாலும் அதை தங்கத்தில் நமக்கு வழங்குகிறார். அவர் மாம்சத்தில் உள்ள முள்ளை அகற்றாவிட்டாலும் எனது கிருபை உனக்கு போதும் என்று கூறுகிறார். இது இறுதியில் ஒரு மாதிரியாக இருக்கிறது. தேவனுடன் நாம் செய்யும் ஒவ்வொரு ஜெபமும் எனினும் நான் விரும்புவதால் போலல்ல, உமது சித்தத்தின்படி ஆகட்டும், என்னுடைய சித்தமல்ல உம்முடைய சித்தமாக கடவுள் என்ற வார்த்தைகளை ஆவியிலோ வார்த்தைகளிலோ சேர்க்காமல் நாம் மெய்யாலும் பிரார்த்தனை செய்வதில்லை. நமது சித்தம் முழுமையாக தேவனின் சித்தமாக இருக்க வேண்டும் என்று நாம் முற்றிலும் உறுதியாக இருக்கும்போது மட்டுமே நாம் உறுதியாய் ஜெபம் செய்ய முடியும். ஏனெனில் தேவனின் சித்தம் முழுமையாக நமது சித்தமாக இருக்கிறது. ஒரு பெரிதும் அவதூறு செய்யப்பட்ட நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் தவறாக ஜெபத்தை பிரயோகிக்கும்படியாகவும் நாம் எண்ணக்கூடாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். 3வது பகுதிக்கு வருகிறேன். இது ஜெபத்தின் புனிதமான கலையை பயன்படுத்தும் அனைவருக்கும் ஊக்கமளிக்கும் என்று நினைக்கிறேன். விசுவாசத்திற்கு ஊக்கம். நீ அறியாத பெரிய மற்றும் வல்லமையுள்ள காரியங்களை உனக்கு காண்பிப்பேன். முதலில் இது ஒரு சிறையில் இருந்த தீர்க்கதரிசிக்கு உரைக்கப்பட்டது என்பதை கவனிப்போம். ஆகவே இது முதன்மையாக ஒவ்வொரு ஆசிரியருக்கும் பொருந்தும். மேலும் ஒவ்வொரு ஆசிரியரும் தெய்வீக உண்மையில் ஒரு கற்பவராக இருக்க வேண்டும் என்பதால் இது ஒவ்வொரு கற்பவருக்கும் தொடர்புடையது. ஒரு தீர்க்கதரிசி மற்றும் கற்பவர் தேவனின் மறைக்கப்பட்ட உண்மைகளையும் உயர்ந்த மற்றும்
மேலான உண்மைகளையும் அறிய சிறந்த வழி தேவனிடம் ஜெபத்தில் காத்திருப்பதாகும். நேற்று தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை படிக்கும்போது தானியேல் நேபுக்கத்நேசரின் கனவை எவ்வாறு கண்டறிந்தார் என்பதை நான் குறிப்பாக கவனித்தேன். கல்தேயரின் ஜோதிடர்கள், மந்திரவாதிகள், நட்சத்திர கணிப்பவர்கள் தங்கள் விசித்திரமான புத்தகங்களையும் விசித்திரமான கருவிகளையும் எடுத்து மற்றும் பலவிதமான மர்மமான மந்திரங்களை முணுமுணுக்கத் தொடங்கினர். ஆனால் அவர்கள் அனைவரும் தோல்வி அடைந்தனர். தானியேல் என்ன செய்தார்? அவர் ஒரு ஜெபத்துக்கு தன்னை அர்ப்பணித்தார். மேலும் ஒரு ஒருங்கிணைந்த மனிதர்களின் குழுவின் பிரார்த்தனை ஜெபம் ஒரு தனி நபரின் ஜெபத்தை விட அதிக வல்லமை உடையது என்பதை அறிந்து தானியேல் தனது சகோதரர்களை அழைத்து தேவன் தமது அளவற்ற கிருபையால் அந்த தரிசனத்தை வெளிப்படுத்தும்படி உறுதியாக ஜெபிக்குமாறு அவர்களுடன் இணைய கேட்டுக்கொண்டார். பின்னர் தானியேல் தனது வீட்டுக்கு சென்று அந்த இரகசியத்தை பற்றி அந்த தோழர்களுக்கு தெரிவித்தார். இதனால் தானியேலும் அவர் தோழர்களும் பாபிலோனின் மற்ற ஞானிகளுடன் அழியாமல் இருக்க பரலோகத்தின் தேவனிடமிருந்து கிருபைகளை வேண்டினர். மேலும் புதிய ஏற்பாட்டின் தானியேலாக இருந்த யோவானின் விஷயத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருந்தவரின் வலதுகையில் 7 முத்திரைகளால் மூடப்பட்ட ஒரு புத்தகத்தை அவர் கண்டார். அதை திறக்கவோ பார்க்கவோ யாரும் தகுதியற்றவர்களாக இருந்தனர். யோவான் என்ன செய்தார்? அந்த புத்தகம் பின்னர் யூதாவின் சிங்கமாகிய கிறிஸ்து திறந்தார். அவர் புத்தகத்தை திறக்க வெற்றி பெற்றவர். ஆனால் புத்தகம் திறக்கப்படுவதற்கு முன் நான் மிகவும் அழுதேன் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆம், யோவானின் கண்ணீர் அவரது திரவ ஜெபமாக இருந்தன. அவை அவரை பொறுத்தவரை மூடப்பட்ட புத்தகத்தை திறந்த புனிதமான திறவுகோலாக ஜெபம் இருந்தது. நன்றாக ஜெபிப்பது நன்றாக படிப்பதற்கு சமம் என்று லூத்தர் சொல்லுகிறார். இதை அடிக்கடி மேற்கோளிடப்பட்டதால் நாம் இதை ஓரளவு மட்டும் குறிப்பிடுகிறோம். ஜெபத்தின் உந்துதலால் நீங்கள் எதற்குள்ளும் வழியை திறக்கலாம். எண்ணங்களும் நியாயங்களும் உண்மைக்குள் வழியை திறக்கக்கூடிய உலோக சாவிகளைப் போல இருக்கலாம். ஆனால் ஜெபம்தான் அந்த திறக்கும் கருவியாகும். இரும்பு பெட்டியை திறக்கும் சாவி ஜெபம். அதன் உள்ளே மறைந்திருக்கும் செல்வத்தை எடுக்க எவராலும் அதை அடைய முடியும். பரலோக ராஜ்யம் இன்னும் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவன் அதை பற்றி கொள்கிறான். ஜெபம் என்னும் சக்தி வாய்ந்த கருவியை பயன்படுத்தி உழைத்து கொண்டிருங்கள். உங்களுக்கு எதிராக எதுவும் நிற்க முடியாது. பரிசுத்தவான்கள் மேலான அனுபவங்களை கண்டறிந்து உயர்ந்த வாழ்க்கையும் வேதாகம வாழ்க்கையும் அதிகமான ஜெபத்தினால் அறிந்து கொள்வதற்கு நாம் எதிர்பார்க்கலாம். இந்த வசனத்தினுடைய இன்னொரு மொழிபெயர்ப்பு, நான் உனக்கு பெரியதும் காவல் காக்கப்படும் விஷயங்களையும் நீ அறியாதவைகளையும் காண்பிப்பேன் என்று சொல்கிறார். மற்றொரு மொழிபெயர்ப்பில் பெரியதும் இரகசியமாக வைக்கப்பட்டவைகளும் என்று சொல்லுகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சியெல்லாம் ஒரே மாதிரியாக அடையக்கூடியவை அல்ல. மனந்திரும்புதல், விசுவாசம், சந்தோஷம், நம்பிக்கை போன்ற பொதுவான உணர்வுகள் அனைத்து பரிசுத்தவான்களாலும் அனுபவிக்கப்படுகின்றன. ஆனால் ஒரு உயர்ந்த நிலை உள்ளது. ஆனந்தம், கிறிஸ்துவுடனே ஒன்றாக இருப்பது, அவருடன் ஐக்கியமாக இருக்கும் உணர்வு. இது அனைத்தும் எல்லா விசுவாசிகளுக்கும் பொதுவான ஒன்றாக இருப்பதில்லை. அனைத்து விசுவாசிகளும் கிறிஸ்துவை காண்கிறார்கள். ஆனால் அனைவரும் அவருடைய ஆணிகளின் கடாவப்பட்ட விரலை வைக்கவில்லை. அவருடைய பக்கத்தில் கையை வைப்பதில்லை. யோவானைப் போல இயேசுவின் மடியில் சாயும் உயர்ந்த பாக்கியம் அனைவருக்கும் இல்லை. பவுலைப் போல 3ஆம் வானத்திற்கு எடுத்துக்கொள்ளும் அனுபவம் அனைவருக்கும் இல்லை.
இரட்சிப்பின் பிழையில் கீழ்த்தளம், 2ஆம் தளம், 3ஆம் தளம் உள்ளது. அனைவரும் பிழையில் இருக்கிறார்கள். ஆனால் அனைவரும் ஒரே தளத்தில் இல்லை. பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் அனுபவத்தின் நதியில் கால்வரை மட்டுமே இருக்கிறார்கள். சிலர் முழங்கால் வரை இறங்கி இருக்கிறார்கள். சிலர் மார்பு வரை நீரில் இருக்கிறார்கள். மிக சிலரே நதியில் நீந்தும் அளவுக்கு இறங்கி அதன் அடியை தொட முடியாத அளவுக்கு ஆழமாக இருப்பதை அவர்கள் தொடுகிறார்கள். என் சோழர்களே, தேவனுடைய விஷயங்களில் அனுபவ அறிவின் உயரங்கள் உள்ளன. அவை விவேகத்தின் கண்களாலும் தேவ சிந்தையினாலும் இதுவரை காணப்படாதவை. காரணமும் நியாயமும் சொல்லாத இரகசிய பாதைகள் உள்ளன. அவற்றை அடைய ஒரே வழி தேவன் நம்மை அழைத்து செல்வதுதான். ஆனால் அந்த வரம் கொண்ட தேரில் நம்மை ஏற்றிக்கொள்ளும் குதிரைகள் வெற்றிகரமான ஜெபம்தான். வெற்றிகரமான ஜெபம் கிருபையின் தேவனை வெல்லும். ஓசியா 12:4 அவன் தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார். வெற்றிகரமான ஜெபம் ஒரு பரிசுத்தவானை கர்மேலுக்கு எடுத்துச் செல்கிறது. அவன் வானத்தை ஆசீர்வாதத்தின் மேகங்களால் மூடி பூமியை கிருபையின் வெள்ளத்தால் நிரப்புகிறான். வெற்றிகரமான ஜெபம் அவனை பிஸ்காவுக்கு எடுத்துச் சென்று ஒதுக்கி வைக்கப்பட்ட உடைமையை காட்டுகிறது. ஆம், அவனை தாபோருக்கு எடுத்துச் சென்று அவருடைய உருவத்திற்கு ஒத்திருக்கச் செய்கிறது. அவர் எப்படி இருக்கிறாரோ அதுபோலவே நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். நீங்கள் சாதாரண அனுபவத்திற்கும் அப்பால் ஏதாவது உயர்ந்ததை அடைய விரும்பினால் உங்களை விட உயர்ந்த பாறையை நோக்கி பாருங்கள். நம்பிக்கையின் கண்களால் விடாமுயற்சியான ஜெபத்தின் ஜன்னல்களின் வழியாக பாருங்கள். அனுபவத்தில் வளர வேண்டுமெனில் அதிகமாக ஜெபியுங்கள். நான் இன்னும் இந்த வசனத்தை மேலும் 2-3 நிலைகளுக்கு பொருத்தி பார்க்க என்னுடன் சிறிது நேரம் பொறுமை காட்ட வேண்டுகிறேன். இது சோதனையில் இருக்கும் துன்பப்படும் ஒருவருக்கு நிச்சயமாக உண்மை. அவர் தேவனிடத்தில் மிகுந்த ஜெபத்துடன் காத்திருந்தால் தான் கனவில் கூட நினைத்திராத பெரிய விடுதல்களை பெறுவார். நீ அறியாததும் பெரியதும் வலிமைகரமான விஷயங்களை. இது எரேமியாவின் சாட்சி. நீர் நான் உம்மை அழைத்த நாளில் என் அருகில் வந்தீர், நீரே பயப்படாதே என்று சொன்னீரே. ஆண்டவரே, நீர் என் ஆத்துமாவின் வழக்குகளை வாதிட்டீர், நீர் என் வாழ்க்கையை மீட்டு கொண்டீர். தாவீதின் சாட்சியும் அதே போலவே. நான் துன்பத்தில் நெருக்கத்தில் கர்த்தரை அழைத்தேன், நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் எனக்கு பதிலளித்து என்னை உயர்ந்த இடத்தில் நிறுத்தினார். நான் உம்மை புகழ்வேன், நீர் என் வேண்டுதலை கேட்டீர், என் இரட்சகராக இருக்கிறீர். மேலும் அவர்கள் தங்கள் துன்பத்தில் கர்த்தரை அழைத்தார்கள். அவர் அவர்களை அவருடைய துன்பங்களிலிருந்து விடுவித்தார். அவர் அவர்களை நேரான வழியில் நடத்தி ஒரு குடியிருப்பு நகரத்திற்கு அழைத்து சென்றார். என் கணவர் இறந்து விட்டார் என்று ஒரு ஏழை பெண் சொன்னாள். மேலும் என் கடன்காரர் வந்து என் 2 மகன்களையும் அடிமைகளாக்கப் போகிறார்கள். அவள், எலியா ஒருவேளை உங்கள் கடன்கள் என்ன, நான் செலுத்துகிறேன் என்று சொல்லுவார் என்று நம்பினாலோ தெரியாது. ஆனால் அவர் அவளது எண்ணெயை பெருக்கி, நீ போய் உன் கடன்களை அடைத்து பின்னர் நீயும் உன் குழந்தைகளும் மீதியில் வாழுங்கள் என்று சொன்னார். அதுபோலவே தேவன் தம் ஜனங்களை வழியில் உள்ள சேற்றிலிருந்து வெறும் கரையில் மாத்திரம் நிறுத்துவதில்லை. அவர் அவர்களை பாதுகாப்பாக பயணத்தின் மீதியும் கடந்து செல்ல அழைத்து செல்கிறார். இந்த அதிசயமான அற்புதம் நினைவிருக்கிறதா? புயலின் நடுவே இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து வந்தார். சீடர்கள் அவரை படகில் ஏற்றிக்கொண்டார்கள். கடல் அமைதியாயிற்று. உடனே அந்த படகு அவள் செல்ல வேண்டிய இடத்திற்கு வந்து சேர்ந்தது. அது அவள் கேட்டதற்கும் மேலான கிருபை. அவர் நாம் கேட்பதற்கும் நினைக்கிறதற்கும் மேலாக
அதிகமாக செய்யக்கூடியவர். அன்பான சகோதரனே சோரியே, நாம் பெரும் சோதனையில் இருக்கும்போது நான் இப்போது சிறையில் இருக்கிறேன். எரேமியாவைப் போலவே ஜெபிக்கிறேன். ஏனென்றால் எனக்கு அதற்கான கட்டளை இருக்கிறது. அவர் எனக்கு இப்போது எனக்கு தெரியாத உன்னதமான கிருபைகளை காண்பிப்பார் என்று சொல்லுங்கள். அவர் தம் ஜனங்களை போரில் வெறும் தலையை மூடிக்கொண்டு செல்ல மட்டும் செய்யார். அவர் அவர்களை கொடிகள் பறக்க கொண்டு வெற்றியுடன் வெளியே கொண்டு வருவார். பலமுள்ளவர்களுடன் பங்கு பெறச் செய்வார். பலமானவர்களுடன் பங்கு பெற செய்வார். இப்படிப்பட்ட பெரிய வாக்குறுதிகளை கொடுக்கும் தேவனிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். மீண்டும் ஊழியர்க்கான ஒரு ஊக்க செய்தியை நான் சொல்லுகிறேன். உங்களில் பெரும்பாலோர் கிறிஸ்துவுக்காக ஏதாவது செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை புகழ்கிறேன் என்று நினைக்காதீர்கள். நான் உண்மையாகவே அதை சொல்கிறேன். என் அன்பான ஊழியனே, தேவனிடத்தில் அதிகமாக ஜெபத்தில் நில்லுங்கள். அவர் உங்களுக்காக தெரியாத பெரிய காரியங்களை செய்வார் என்ற வாக்குறுதி உங்களுக்கு உண்டு. நம்மிடம் எவ்வளவு பயன்பாட்டு திறன் இருக்கலாம் என்று நமக்கு தெரியாது. இந்த கழுதையின் தாடை எலும்பு தரையில் கிடந்தது. அது என்ன செய்ய முடியும்? யாருக்கும் தெரியாது. அது சிம்சோனின் கையில் சென்றால் அது என்ன செய்ய முடியாது. இப்போது அது ஒரு சிம்சோனால் பிடிக்கப்படுகிறது. அது எதையும் செய்ய முடியாதா? நீங்களும் அன்பார்களே, உங்களை அந்த எலும்பைப் போலவே அற்பமானவராக நினைத்திருக்கிறீர்கள். நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் கிறிஸ்து தமது ஆவியால் உங்களை பிடித்து கொண்டால் நீங்கள் என்ன செய்ய முடியாது. நிச்சயமாக நீங்கள் பவுலின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளலாம். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிப்பேன். நீங்கள் அறியாததும் பெரியதும் வலிமை மிக்கதுமான விஷயங்களை உங்களுக்கு காண்பிப்பேன் என்று தேவன் சொல்கிறார். இப்போது தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். வீட்டுக்கு செல்லுங்கள். உங்கள் அறைக்குள் நுழைந்து கதவை மூடுங்கள். அவரை சோதித்து பாருங்கள். இளைஞனே, நான் சொல்லுகிறேன், கர்த்தரை சோதித்துப்பார். இளம் பெண்ணே, அவரை நிரூபித்துப்பார். அவர் உண்மையுள்ளவராக நீ காண்பாய். தேவன் உண்மையுள்ளவராக இருந்தால் நீ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவரிடம் கிருபையை கேட்டால் இல்லை என்று பதில் வராது. அவருடைய வாக்குறுதியும் அவருடைய நாமமும் உன்னை நிராகரிக்க முடியாது. உன் முழு இதயத்துடன் தட்டும் உனக்கு கிருபையின் கதவை திறக்க வேண்டியது அவருடைய கட்டாயம். தேவன் உதவியாக இருப்பாராக. நீ இயேசு கிறிஸ்துவில் விசுவாசித்து தேவனை உறக்க அழைக்கும்போது உடைய சமாதானமான பதில் உன்னை நோக்கி ஏற்கனவே வந்து கொண்டிருக்கிறது. நீ அவரை இவ்வாறு கேட்டாய். உன் பாவங்கள் எண்ணிக்கையில் அதிகமானவர்களாக இருந்தாலும் அனைத்தும் மன்னிக்கப்பட்டன. கர்த்தர் தமது அன்பினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.